ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். அவருக்கு இது ஒரு லேர்னிங் ஃபேஸாக இருக்கும்ல. அவர் இப்போ லிசன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லிசன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவர் களத்துக்குள்ளே வருவார்ல, அந்த மாதிரி நினச்சிக்கலாம்ல. நீங்கள் அப்போனா அவர் வந்து 2026 குறி வைக்கக்கூடாது, 2031 குறி வைக்கணும். நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த தேர்தலில் நான் வந்து போட்டியிடல. அவர் வைக்கிற குறியை எப்படி பப்ளிக்ல சொல்லுவாரு? அவர் மைண்ட் செட் அவர் அப்படி வச்சிருக்காரு. ஏன் போன வாட்டி சொன்னாரு நான் 2024 நமக்கான தேர்தல் இல்ல. களத்துல ஏதாவது ஒரு போட்டோ வந்து இதுல வச்சிருக்கீங்கன்னு. அவங்க 4 பேர்ல எங்க அண்ணன் நல்லா வைப் பண்ணுவாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு. அவங்க 3 பேர் பண்ணுவாங்களா அப்படியே? அவர் என்ன செயல்பாடு, என்ன போராட்டம் பண்ணாரு? கத்தி படம் நீங்க பார்க்கவே இல்லையா? அதே போல ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கலன்னு கேக்குறீங்க. படத்துல லாஸ்ட் சீன் என்ன வந்தது கிளைமேக்ஸ்ல? பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா? அப்ப நீங்க உண்மையிலேயே எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் அந்த இடத்தை கண்டுபிடிப்பேன், அதில் நண்டுபிடிப்பேன் அப்படின்னா கடல் வளத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு. சந்தன கை மரத்துக்கட்ட கை மைய வச்சு மயக்கி புட்ட அப்படின்னா காடுகள் அழிக்கப்படுவதை பற்றி அப்போவே அவர் பேசியிருக்காரு. அப்படி எடுத்துக்கலாமா? தொட்டபெட்டா ரோட்டு மேலே முட்டை போராட்டா வாங்கி தர உனக்கு சிக்கன் போராட்டானா லாரி ஓட்டுநர்கள் பற்றிய பிரச்சனை பற்றி அவர் பேசியிருக்காருன்னு அர்த்தம். 50 படம் நடிச்சிருக்கிறாரு, அதில் 35 படம் கிட்ட 8 படம் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே வேற என்ன தகுதி வேணும் அவருக்கு? எங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. நாங்கள் படம் பார்த்தோம், இது மேலே தகுதி வேணும். அரசியல் கேள்வி என்ன தகுதி வேணும்? இருக்கிற 34 தெரியலனா பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். தப்பா சொல்லாம பரவாயில்ல, நல்ல விஷயம். தப்பா சொல்லி அது தப்பா போயிடக்கூடாது. இருக்கிற 99லயே பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப வரலாம் விவாகரத்து ஆகுதுன்னா இவர் கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. இப்ப வந்த விவாகரத்து கூட மு க ஸ்டாலின் தான் காரணம். இதை நாங்க சொல்றோம். 15-20 ஆக்குறதுக்கு இதே 2026க்கு பிறகு வந்து மே மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் மே மாசம் அப்புறம் பாத்துக்கிறேன்டா, வாடா. அதுக்கு அடுத்த நாள் வீட்டுல இருப்பாரு. அவன் உனக்கே தெரியுது, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாப்ல, அடுத்து வீட்டுக்கு போயிருவாரு. ஒரு களத்திலே தாங்க நிக்கணும். இப்ப எல்லா தலைவருமே களத்துல நிக்கிறாங்க. ஆமா, போராட்டம் வந்தா மட்டும்தான் களத்துல நிக்கிறாங்க. மத்த நேரம் இதே மாதிரிதான் எங்க தளபதி விஜய் வந்து இருக்கிற 234 தொகுதியில அவர் முகத்தை வச்சுதான் மத்த மாஸ்க் போட்டு போக மாட்டான். ஒரு முகம் அதை வச்சுதான் நாங்க பிரச்சாரம் பண்ணி எங்க கட்சியில இருந்து நாங்க வளர்த்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு நாங்க சொல்ல வரோம். நீங்க அதை ஏன் நீங்க பெரிய இதாவே தடையா வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நாங்க அப்புறம் எப்படிதான் கட்சியை தம்பி ஓப்பனா ஒன்று சொல்லவா? HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து சினிமா கெரியரில் இருக்கும்போதே வந்து அவர் தெளிவாக மெயின்டைன் பண்ணிட்டு அவரோட ஸ்டேஜுக்கு வந்துட்டு அவர் இது பண்ணிட்டாரு. அவர் ஆரம்பத்தில் இருக்கும்போது எல்லாரையும் ட்ரால் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தானே இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காங்க. நீங்கள் இப்போவே வந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாலிடிக்ஸில் இன்னும் கொஞ்சம் நாள் வருஷம், ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்திருக்க ஸ்டேஜை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ட்ரால் பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் அவரையும் பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருவீங்களா? இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விஜய் சினிமாவுக்கு வந்த புதுசில் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டே இருந்தீங்க. அவர் இப்போ தானே புதுசாக அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் ஆரம்பிச்சிருக்காரு. போக சினிமா மாதிரி இதுலேயும் நல்லா ஷைன் பண்ணுவாங்க, பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. வந்த சந்தோஷம்தான். மாறி நான் சொன்ன அந்த கொள்கையை அவர் முன்னெடுத்து களத்தில் நின்று பேசினார்னா நான் ஏற்றுக்குவேன். சாதி மறுப்பை பேசணும், மத மறுப்பை பேசணும், சமூக நீதி பேசணும், பெண்கள் பாதுகாப்புனா வாயில் மட்டும் இல்லை களத்தில் இறங்கணும். எங்கேயாவது போராட்டம் நடக்குதுன்னா போய் விசிட்டர் மாதிரி கெஸ்ட் ரோல் பண்ணக்கூடாது. அந்த போராட்டத்தில் வெற்றி காண்ற வரைக்கும் அந்த களத்திலேயே உட்காந்துருக்கணும். அப்படின்னா அவரை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆவேன். ப்ரெஸ் மீட்டில் 5 நிமிஷம் பேசினா புரட்சி வெடிச்சு நன்றி வணக்கம்னு போடுறது சினிமாவில். நீங்கள் ஒரு வருஷம் முழுக்க ப்ரெஸ் மீட் பார்த்தா கூட ஆட்சியை பிடிக்க முடியாது சீமானண்ண மாதிரி. அப்போ இங்கே களத்தில் நீங்கள் இறங்கி மக்களாக இருந்தால் தான் அது பிரச்சனை. அப்படி விஜய் மாறும்போது நான் நிச்சயமாக அவரோட ஃபேன் ஆவேன். இல்லைனா அவர் கடைசி வரைக்கும் அவரை நம்ம இப்படி தான் பேச வேண்டியிருக்கும். அவருக்கு இது ஒரு லேர்னிங் ஃபேஸாக இருக்கும்ல. அவர் இப்போ லிசன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லிசன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவர் களத்துக்குள்ளே வருவார்ல, அந்த மாதிரி நினச்சிக்கலாம்ல. நீங்கள் அப்போனா அவர் வந்து 2026 குறி வைக்கக்கூடாது, 2031 குறி வைக்கணும். நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
இந்த தேர்தலில் நான் வந்து போட்டியிடல. அவர் வைக்கிற குறியை எப்படி பப்ளிக்ல சொல்லுவாரு? அவர் மைண்ட் செட் அவர் அப்படி வச்சிருக்காரு. ஏன் போன வாட்டி சொன்னாரு, நான் 2024 நமக்கான தேர்தல் இல்ல, நான் பிஎம் ஆக மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சாரு. அதனால இப்பயும் அறிவிச்சு நான் இந்த ஒரு 4 வருஷம் நான் வந்து லேர்ன் பண்ண போறேன், தமிழ்நாட்டு மக்களை படிக்க போறேன். இப்பதான் தமிழ்நாட்டு திராவிட இயக்க வரலாறு படிச்சிருக்கேன், சுதந்திர வரலாறு முடிச்சுட்டு அப்படியே காரல் மார்க்ஸ், அப்படியே லெனின், அப்படியே ரஷ்ய புரட்சி எல்லாத்தையும் படிச்சுட்டு மொத்தமா நான் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரேன் அப்படின்னு அவர் அறிவிக்கட்டும். அறிவிச்சதுக்கு அப்புறமா நம்ம பரவாயில்ல ஆகச்சிருந்த அறிவாளியா இருக்காரு, நம்மளே வியப்போம், பரவாயில்லையே மனுஷன் இப்படி இருக்காருன்னு. எனக்கு தெரிஞ்ச அவர் கடைசியா படிச்ச புக்கு எதுன்னு கேட்டா ஃபேஸ்புக்கா இருக்கும். அதுவும் அவருக்கு யூஸ் பண்ண தெரியாது. அவங்க மாமா ஜெகதீஷ் தான் சொல்லி கொடுப்பாரு. இல்ல அவர் அப்படிதான் கூப்பிடுவாராங்க. உரிமையில எங்க அங்கிள்னு சொன்னா தப்புனா, மாமான்னு தமிழ்ல பேசினா அசிங்கமா? என்னங்க இது, அங்கிள்னு பேசினா தப்பு இல்லை, அவர் சொன்னா தப்பு இல்லை. அங்கிள்னா இங்கிலீஷ்ல கௌரவமா இருக்கு, மாமான்னு சொன்ன உரிமையா சொன்னேன். ஏன் சீமா நான் மேடைக்கு சொல்லலையா, என் மாமா, என் ஐயா, என் தாத்தன் அப்படிங்கிறார்ல, அது மாதிரி தாங்க இதுவும். களத்தில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து இதில் வச்சுருக்கீங்கன்னு அவங்க 4 பேரில் எங்கள் அண்ணன் நல்லா ஒய்ப் பண்ணுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார், அவங்க 3 பேர் பண்ணுவாங்களா அப்படியே? யாரு அவங்க 3 பேர். இது 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 நீங்கள் சொல்கிறீங்க, அவரை சொல்கிறீங்க, அவர் என்ன செயல்பாடு என்ன போராட்டம் பண்ணார், கத்தி படம் நீங்கள் பார்க்கவே இல்லையா? அதே போல் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கலான்னு கேட்குறீங்க, படத்தில் லாஸ்ட் சீன் என்ன வந்தது கிளைமேக்ஸில்? பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையா? அப்போ நீங்கள் உண்மையிலேயே எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் அந்த இடத்தை கண்டுபிடிப்பேன், அதில் நண்டுபிடிப்பேன் அப்படின்னா கடல் வளத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. சந்தன கை மரத்துக்கட்ட கை மைய வச்சு மயக்கி புட்ட அப்படின்னா காடுகள் அழிக்கப்படுவதை பற்றி அப்போவே அவர் பேசியிருக்காரு. அப்படி எடுத்துக்கலாமா? தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை போராட்டா வாங்கி தர உனக்கு சிக்கன் போராட்டான்னா லாரி ஓட்டுநர்கள் பற்றிய பிரச்சனை பற்றி அவர் பேசியிருக்காருன்னு அர்த்தம். சரியா? அப்படி எடுத்துக்கலாமா? எம்ஜிஆர் பாடல்கள்லையுமே இந்த மாதிரி காதல் வரிகள் இந்த மாதிரிலாம் இருக்கதா செஞ்சது, அதை வச்சு ட்ராலா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் வரிகள்ல பின்னாடி அரசியல் இருந்துச்சு. எம்ஜிஆர் வரிகள்ல எம்ஜிஆர் டைரக்டா அதிமுகவுக்கு வரல, எம்ஜிஆர் முதல்ல திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளரா டிவியில நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் அவரை ட்ரோல் பண்ணவே கிடையாது. எம்ஜிஆர் யார் பின்னாடி இருந்தாருன்னா கண்ணதாசனும் கலைஞர் பின்னாடி இருந்தாரு. அவர்களுடைய வரியை அவருடைய வசனமா இவர் பேசிக்கிட்டு இருந்தார், அவங்க எழுதி கொடுத்தா இவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. 2 பேரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் பேச தெரியல. வந்து அந்த பாட்டை வச்சு நீங்க ரெஃபர் பண்ணீங்களா, அத நான் சொல்றேன். இல்ல, அங்க பின்னாடி இருந்து ஒரு கேள்வி வந்துச்சு, அங்க பின்னாடி இருந்து ஒரு கேள்வி வந்துச்சு, சினிமாவில் ஒரு புரட்சி பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்ப சினிமாவில் பண்ண புரட்சியில இதுவும் புரட்சியான்னு நான் திரும்ப அதை கேட்கிறேன். நான் உண்மையிலேயே சொல்றேங்க, அவரோட பையன் பேரு சஞ்சயா, சஞ்சய். கடைசியா நடிச்ச படம் பேர் என்ன, கோட்டு. அதுல அவர் பையன் பேரு சஞ்சய். ஒரு சைக்கோக்கு பையன் பேர் வச்சிருக்காருங்க. இப்ப நீங்க இதை இப்படி சினிமாவோட ரெஃபரன்ஸோட பேச முடியுமா? சினிமாவோட ரெஃபரன்ஸ் பேச முடியுமா? நீங்க எம்ஜிஆர் சொல்றீங்கல்ல, எம்ஜிஆர் சினிமால கடைசி காலகட்டங்களில் கூட மக்களுக்கான பிரச்சனையா பேசினாரு. ஐயோ கோபால் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு குடியே ஒரு அசிங்கமா பேசினாங்க. அந்த மாதிரிலாம் வரிகள் அதில் பாட்டே இருந்திருக்கு. நீங்க வந்து குடிச்சனா கடவுள் உன்னை பார்க்குறான்ற வரிகள்லாம் இருந்திருக்கு. சரியா? புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா நீயும் நானும் வாழ்வதற்காக. இப்போ என்ன வந்துச்சு அண்ணன் பாடினதுல, அண்டாவை கொண்டு வா, சாராயத்தை எடுத்து ஊத்து, விரல் இருக்குல வச்சு தீப்பந்தம் ஏத்து, இப்படி தான் வரும். மட்டைன்னு சொல்லி ஒரு பெண்ணை 100 ஆண்களுக்கு நடுவில் ஆட வைக்கிறது. இதுக்கு பேர் என்ன சமூக நீதி? நீங்கள் டைரக்டர் சொல்லலாம், ஏங்க படத்துக்கு இது ராஜிகா, நான் அரசியலுக்கு போகிறேன், பெண்களை நான் சமமாக நடத்துவேன், இது வேண்டாம் அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி சொல்லியிருக்கணும்ல. அந்த படத்துல என்ன வருது, பெண் ரொம்ப பலவீனமானவ. இல்ல பெண் நான் சொல்றேன், நீங்க அந்த ரெஃபரன்ஸ்ல இருங்க ரெஃபரன்ஸ்ல இப்ப நீங்க விஜய் படத்துல கடைசியா கோட் படத்துல என்ன ரெஃபரன்ஸ், நல்ல ரெஃபரன்ஸ் ஒன்று சொல்லுங்க. நீங்க பாடல்கள்ல அந்த காலகட்டங்கள்ல பாடல்கள்னு சொல்றோம்ல, ஒவ்வொரு பாடல்களுடைய வரிகள்ல ஒரு அரசியல் இருக்கும். நீங்க காதலை சொன்னா கூட அது வந்து ஒரு வர்ணனையா இருக்கும். நீங்க எம்ஜிஆர் படத்துல நீங்க கொண்டு போனீங்கன்னா, நான் எம்ஜிஆர்ல இன்னொன்னு சொல்லுவேன், என்ன தெரியுமா? எம்ஜிஆர் போய் காமமா போயெல்லாம் இருக்க மாட்டார். எம்ஜிஆர் கூட ஹீரோயின்கள் இருக்க மாதிரி கனவு காணுவாங்க. அவரு போக மாட்டாரு, ஹீரோயின்கள் கனவு காணுவாங்க. அப்படிலாம் இருக்கும் சீனு. நீங்க அதை வந்து கொண்டு போக முடியாது. நீங்க இங்க என்னன்னா, கடைசி படத்துல கூட பெண் பலவீனமானவ, அதனால அவளை ஈஸியா கழுத்தறுக்கலான்ற சீன் தான் இருக்கும். அதை பார்க்குறவன் ஐயோ இது தப்புன்னு உணர்வானா, அதே மாதிரி பண்ணணும்னு உணர்வானா? நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள். படத்தில் 10 பேரை அடிக்கிறது, வெட்டுறது, கொலை பண்ணுறது, ரத்தம் தெரிக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இனிமேலாம் பண்ணக்கூடாது, நம்ம போய் ஒழுக்கமாக படிக்கணும்னு நினைப்பானா, அதே மாதிரி பண்ணணும்னு நினைப்பானா? ரொம்ப இயல்பான ஒரு கேள்வி. அப்போ யார் கற்றுக் கொடுக்கணும்?
யார் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் விஜயை நல்லவர், விஜய் வல்லவர்னு எதை பார்த்து நம்ம சொல்கிறோம்? விஜய் நல்லவர் வல்லவர்னு எதை பார்த்து நம்ம சொல்கிறோம்? நடிச்சதே இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரியான படங்களாவது பாட்டாவது அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு பின்னாடி கண்ணதாசனும் கலைஞரும் இருந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து தகுதி இருக்கான்னு கேட்குறீங்க. 50 படம் நடிச்சிருக்கிறாரு, அதில் 35 படம் கிட்ட 8 படம் கொடுத்துருக்குறாரு. இதுக்கு மேலே வேற என்ன தகுதி வேணும் அவருக்கு? எங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறாரு, நாங்கள் படம் பார்த்தோம். இது மேலே தகுதி வேணும்? அரசியல் என்ன தகுதி வேணும்? நிச்சயமா உண்மையிலேயே வந்து ஆக்கச்சிருந்த நான் விஜய் ரசிகராகவே கேட்குறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா படம் ஹிட்டு படம் கொடுத்த எல்லாரையுமே முதலமைச்சர் ஆக்கிடுவோமா? ஹிட்டு படம் கொடுத்த எல்லாரையும் முதலமைச்சர் ஆக்கிடுவோமா? நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பையனை லீடர் ஆக்கணும்னு ஒரு மிஸ்ஸு வந்து சொல்கிறாங்க, கைஸ் இந்த தடவை இந்த மாதம் யார் கிளாஸ் லீடர் ஆக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னா சுரேஷ்னு ஒரு பையனை கை காட்டுவீங்க. ஏன் சுரேஷை கை காட்டுறீங்க? ஏன்னா சுரேஷ் நீட்டாக ட்ரெஸ் போடுவான் மிஸ், அவன் வந்து தண்ணி நிறைய கொண்டு வருவான் மிஸ், அவன் டைமுக்கு வந்துடுவான் மிஸ், அவன் வீடு தான் பக்கத்தில் இருக்க மிஸ்ன்னு குவாலிஃபிகேஷன் எடுக்குவீங்கல்ல, அவனுடைய தனிப்பட்ட விஷயத்துலேருந்து நோண்டுவீங்கல்ல, எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு அவன் லீடர் ஆக்குவீங்க. கிளாஸில் எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், திருடுறான், இல்லை வந்து ஏதாவது சேட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கான், அவனை லீடராக யோசிப்பீங்களா? கிளாஸ் லீடராக யோசிப்பீங்களா? அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவரை தேர்வு செய்யும்போது நீங்கள் எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணணும்? தன்னுடைய சார்ந்த சொந்த துறையிலேயாவது அவர் குரல் கொடுத்துருக்காரான்னு நம்ம பேச வேண்டியிருக்குல்ல. இதெல்லாம் இப்போ இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எது இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த மாதிரி அடிக்கிறான், வைலன்ஸில் இது பண்ணுறான், ஒழுங்காக இல்லை, அதனால தான் அவன் கிளாஸ் லீடராக இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறீங்களே. இப்போ முதலமைச்சர் இது அவரோட ஆட்சியில் இதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? நீங்கள் இண்டிவிஜுவல் நான் முதலமைச்சரே டைரெக்டாக பண்ணுறாரான்னு கேட்பேன். இல்லைல்ல, முதலமைச்சரே டைரெக்டாக பண்ணுறாரு. சொல்ல முடியும் உள்ளே என்ன நடக்குதுன்னு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். முதலமைச்சரே டைரெக்டாக ஏதாவது பண்ணுறாரா? அஃபென்ஸில் ஈடுபடுறாரா? இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருக்காரா? எங்கேயோ எவனோ கிளாஸ் ரூமில் மூலையில் பண்ணுறவனுக்கும் லீடரை போய் நீங்கள் குறை சொல்லுவீங்களா? சரி, அவன் பண்ணிட்டானா உடனே அவன் மேல ஆக்ஷன் எடுத்தா கண்டிப்பா சொல்லலாம். அவங்க தானே லீட் பண்ணணும் ஆக்சுவலா எல்லாரும். சரி, இப்போ உங்க 2 பேரும் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த பையன் உங்களை அடிச்சிடுறான். இதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் காரணம், சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்ணை போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா? இவ்வளோ கேமராக்கு முன்னாடி அடிக்க தோணுதுன்னா அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாம இருக்குல்ல பெண்களுக்கு, அதை நம்ம பேசி ஆகணும்ல. இது ஒரு அறியாமையிலேருந்து வர இது, சரியா? இது இண்டிவிஜுவலான பிரச்சனை, உங்கள் 2 பேருக்கான ஒரு பிரச்சனை. ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு காவல்துறையை போய் போட முடியுமா? ஒரு தெருவுக்கும் ஒரு காவல்துறையை போட முடியுமா? இது உங்கள் 2 பேருக்கு தனிப்பட்ட பிரச்சனை. இது 2 பேருக்கு தனிப்பட்ட பிரச்சனை, ஈகோ. அந்த பிரச்சனையில் கைகலப்பாகுதுன்னும் போது இங்கே அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, அடித்ததுக்கப்புறம் அவனை காப்பாற்றக்கூடாது, அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுதான் செய்ய முடியும். நீ கை ஓங்கும் போதே டக்குன்னு வந்து முதலமைச்சர் கையை பிடிச்சிட்டு இல்லை போலீஸ் வந்து கை பிடிச்சிட்டு தப்பு, அடிக்கக்கூடாது, சட்டம் கடமையை செய்யணும்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ இவர் வந்து இல்லைன்னா அவர் கை ஓங்கும் போது ஐயோ சட்டம், ஐயோ மோசமாக இருக்குது, ஐயோ ஜெயிலு அப்படின்னு. ஏற்கனவே ஜெயில் தண்டனை இருக்குங்க. உங்களுக்கு 18 வயசு கீழேனா அவன் ஃபோக்ஸோல போயிடுவான். சரி, ஓகே. இப்போ இவர் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறதுனால இவருக்கு தண்டனை இருக்கு. ஒருவேளை கருப்பு சட்டை போட்டுட்டு யாராவது வந்து, அதாவது நான் சொல்ல வர்றது அரசியல் சாயம் தான் சொல்றேன், கருப்பு சட்டை போட்டு வந்து யாராவது என்ன அடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிருப்பீங்களா இல்ல என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருப்பீங்களா? யாரு காப்பாற்றப்பட்டிருக்கா நான் திரும்ப கேட்பேன். இல்ல பிஎன்எஸ்ல வந்து சட்ட கலர் இருக்கலாமா? இல்ல யாரு காப்பாற்றப்பட்டிருக்கான்னு இந்த ஒரு கேள்வி வருதுன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி யாரோ காப்பாற்றப்பட்டிருக்காங்க, யாரையே இந்த அரசாங்கம், அப்ப யாரு அப்படின்னு கேட்போம். யாரு? ஆக்சுவலா என்னோட இதுல நடந்திருக்கு, என்னோட காலேஜ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. காவல்துறை காப்பாத்துச்சா அவரை? அதெல்லாம் இல்லங்க, நீங்க வெளியில சொல்லணும். இல்ல நீங்க வெளியில சொல்லணும். அந்த உதாரணத்துக்கு ஏங்க அப்பாவிங்க அவனே இல்லீங்க. பிரசன்ட்ல இருக்க காலேஜ் கிடையாது, நான் பாட்டு இதுக்கு முன்னாடி படிச்ச காலேஜ். அதான் சொல்றேங்க, ஒரு விஷயத்தை நீங்க வெளியில கொண்டு வந்தா மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்க தைரியமா வெளியில கொண்டு வந்தா மட்டும் தான் தீர்வு கிடைக்கும். இது மட்டும் பண்ணலங்க, முத வந்து ரோட் ஷோக்கு வராரு, அப்போ பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவருடைய ஒயரை கட் பண்ணி விட்டாங்க, மைக் ஒயரை. இது அவரே சொன்னது, இது தப்பு இல்லைங்களா? அப்போ சரி, லாஸ்ட் ஒயரை அலுமினியத்துல இல்லைன்னா இரும்பு கம்பியில வந்து விஜய் போட சொல்லியிருங்க. எது எப்படி உள்ள அவ்வளோ கூட்டத்தில் எப்படி திமுக உள்ள பூந்து அந்த பஸ்ஸில் இருக்க ஒயரை கட் பண்ணாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லைங்க, இப்ப நடக்கிற பிரச்சனை கூட இது இல்லைங்க, 99லயே பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ வரலாம் விவாகரத்து ஆகுதுன்னா இவர் கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து விவாகரத்து கூட மு.க. ஸ்டாலின் தான் காரணம்.
இதை நாங்கள் சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அவர் பிறக்கும் போதே குஷி படம் மாதிரி, குஷி படத்தில் அவர் பிறக்கும் போதே ஒரு ரோல் வச்சுருப்பாங்களா, குழந்தைங்க ஒன்று சேர்ற மாதிரி ஒரு ரோல் வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் சேர்த்து சொல்லிடுவோம். ஓகே, இது வந்து கடைசி கன்க்ளூடிங் ரவுண்டு. எங்களுடைய கேமராமேன் ஜெபகுமார் அவர்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்க மட்டும் பேசிட்டீங்க, ஏதோ கிளப்பி விட்டாங்க. இல்ல அவர் கேட்பாரு, ஒரு 2 மினிட்ஸ் அதோட முடிச்சிடலாம், அதை ஃபைண்ட் அப் பண்ணிடலாம். இப்போ வந்து விஜய் விமர்சிக்கிறதுனால இன்டெரக்டா நீங்க அவரோட பப்ளிசிட்டிக்கு தான் ஹெல்ப் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? எதிர்த்து போட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்போஸ். பரவாயில்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போஸ். அதனால வளர்றாருன்னா சந்தோஷம் தான். 2026 தேர்தலில் டிவிக்கே எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கெஸ், சும்மா ஒரு கெஸ். தொகுதிக்கு ஒரு 5000. ஓவரால் பர்சன்டேஜ்? ஓவரால் பர்சன்டேஜ்னா ஒரு 5000னா சும்மா ஒரு தோராயம் போடுங்களேன். எங்கேயாவது 1 2 ஏறும். அப்படி பார்த்தா ஒரு 7, அதிகபட்சம் 7லேருந்து 10க்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். ஏங்க இது சாதாரணங்க. ஒரு தேர்தலையும் ஒரு நடிகர் வர வாங்குற பர்சன்டேஜுங்க. அது வெற்றி கிடையாதுங்க. அடுத்து அதையே தக்க வைக்கிறாரா, ஆட்சி பிடிக்கிறாரா தான் கேட்கணும். விஜயகாந்த் 11, 8. அதுக்கப்புறம் மறுபடியும் 11 வாங்கினாரு. ஆமாம், அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் பெருசு கிடையாதுங்க. 8% வாங்குறாருன்னா அப்போ அது கூட வாங்கலாம், அவருக்கு மரியாதை இல்லாமல் போயிருங்க. ரசிகர்கள் ஓட்டாது வேணும்ல. சரி, சப்போஸ் அவர் ஒரு 15% எடுத்துட்டாருன்னா நீங்கள் அடுத்து என்ன பேசுவீங்க? அவருக்கு ஆதரவாக பேசுவீங்களா? இன்னும் அதிகமாக அடிப்பேன். அந்த 15 ஒன்றாக்குற வரைக்கும் இறங்கி வேலை செய்வேன். இன்னும் அதிகமாக அடிப்பேன். 15-20 ஆக்குறதுக்கு. இதே 2026க்கு பிறகு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு திடீர்னு சசிகலா கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க. வரண்டா கொஸ்டின் கேள்வி இருந்தா கோவம் தான். நான் நாளை பின்ன உங்க சேனலுக்கு வருவேன். கோவம் இருந்தா ட்ரை பண்ண. சாரி, தெரியாம பட்டுருச்சு. கேள்வி எல்லாமே நான் மே மாசம் அப்புறம் பாத்துக்கிறேன்டா. வாடா. சரி, மே மாசம் வந்து அந்த சேர்ல அவர் இருப்பாரு. கொஸ்டின் கேட்டுருங்க. சரி, இதே விஜய் வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறாரு, மாநாட்டு போக மாட்டேங்கிறாரு, இதுக்கு போக மாட்டாரு. நாளைக்கு நடக்க போகிற தஞ்சாவூரில் இருக்க மாநாட்டுக்கு போகிறாருல, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயே, இந்த டக்குன்னு ரகுவரனோட அந்த நாக்க பிடுங்குற அந்த பீஜி வச்சு அதை வச்சுரு சொல்லுங்க, இதுக்கு காரணம் சொல்லுங்க. இதே எங்க விஜய் இதே வெளியில. நான் கேட்குறேன், நாளை கழிச்சு விஜய் எங்க இருப்பாரு? அதுக்கு அடுத்த நாள் விஜய் எங்க இருப்பாரு? அதுக்கு அடுத்த நாள் வீட்டுல இருப்பாரு. அவன் உனக்கே தெரியுது, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாப்ல, அடுத்து வீட்டுக்கு போயிருவாரு. ஒரு அரசியல் தலைவரா வீட்டுல மட்டும்தான் இருக்கணுமா, இல்ல மாநாட்டுக்கு போகணுமா, இல்ல கட்சி பணியை பார்க்கணும்? அரசியல் தலைவரா களத்திலேயே தான் இருக்கணும். இது என்ன கேள்வி? களத்திலே தாங்க நிக்கணும். இப்ப எல்லா தலைவருமே களத்துல நிக்கிறாங்க. ஆமா, போராட்டம் வந்தா மட்டும்தான் களத்துல நிக்கிறாங்க. மத்த நேரம் எங்க நிக்கிறாங்க? ஆட்சி அதிகாரம். அதே மாதிரி விஜய் நீங்க சொல்றீங்க. விஜய் நீங்க பாருங்க, போராட்டம் வந்தாதான் களத்துல நிப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல. அவர் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அந்த அவரு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதான் பெஸ்ட் உதாரணம். அவர் ஒரு சீட்டு ஜெயிக்கலாம். ஆனா அவர் தமிழ் தேசியம் சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். தனி பண்ணிக்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். என்னைக்காச்சும் ஒரு அரசியல்ல ஒரு சீட்டாச்சும் வந்துடும்னா ஒரு நம்பிக்கையோட தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் எங்க தளபதி விஜய் அண்ணா வந்து ஒரு டைம் ஆச்சு 2024 ஒரு சீட்டாச்சும் பிடிப்பாரு. எங்களோட நம்பிக்கையில நாங்க இருக்கோம். ஒரு சீட்டு ஜெயிச்சா போதுமா? சப்போஸ் ஒரு சீட்டாச்சும் ஜெயிப்போம்ல. இவ்வளவு நாள் எந்த 15% விஜய் அண்ணா மட்டும் ஜெயிச்சா சிஎம் நினைக்கிறீங்களா? இருக்கிற 34 தெரியலனா பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். தப்பா சொல்லாம பரவாயில்ல, நல்ல விஷயம். தப்பா சொல்லி அது தப்பா போயிடக்கூடாது. இருக்கிற 234 தொகுதியிலையுமே விஜயனை வந்து இத்தனை வேட்பாளர் நிப்பாட்டுவார். அட்லீஸ்ட் வந்து ஒரு 200 வேட்பாளர் வெற்றி பட மாட்டாங்களான்னு நீங்கள் எப்படி அதை கணிக்கிறீங்க? என்ன புரியல? 200 தடுக்கிறீங்க. 200 ஜெயிச்சிட்டாருன்னா மீதி இருக்கிறத வந்து எப்படி ஜெயிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதிமுகவில் ஒரு 20 வேட்பாளர்கள் பட்டியலை நீங்கள் சொல்லுங்கன்னா சொல்லுவீங்க. திமுகவில் ஒரு 20, நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், கேட்டால் 50க்கு மேலே பட்டியல் போட்டு சொல்லலாம். விசிகாவில் ஒரு 20 பேர் அறியப்பட்ட மோங்கள் சொல்லுங்கன்னுவேன். கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு 10 வேட்பாளர் அந்த கட்சியில் இருக்க அறியப்பட்ட முகங்களாக ஒரு 10 பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 15 பேர் 20 பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். 20 பேர் சொல்லுங்கள் பார்ப்போம்.
அனந்த் அஜித், லயலாமணி, அருண்ராஜ், அப்புறம் ஃபெலிக்ஸு, வேற யார், ஆதவ அர்ஜுனா, எல்லாருமே, ரமேஷ். இப்போ நான் என்ன கேட்குறேன், 10 பேர் வந்துருச்சு. இந்த 10 பேரும் எந்தெந்த தொகுதி? இந்த தொகுதியிலலாம் அவங்க நல்லா அறியப்பட்டிருக்காங்க, இவங்க எல்லாரும் போனாலே மக்கள் வரவேற்பாங்க அப்படின்னு அந்த 10 தொகுதியை சொல்லுங்க. இப்போ நீங்கள் அதிமுகவில் ஒரு 10 பேரை சொல்லுவோம், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், அப்படியே அவங்க பேரோட தொகுதி சேர்ந்தே வரும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இருக்கிற 234 தொகுதி தளபதி விஜய் நின்றா நீங்கள் ஏன் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? இதே வந்து டிஎம்கேல வந்து ஸ்டாலின் சார், அது அஃபென்ஸ் 200 இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க. இதே இருக்கிற டிஎம்கேல வந்து ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த தொகுதியில் நிற்கிறவங்க வேட்பாளர் தான், ஆனால் அறிமுகம் வந்து ஸ்டாலின் சார் தான். அதே மாதிரி எடப்பாடி அவங்களும் அதுதான். அதே மாதிரி ஐயா சீமானா இருக்கட்டும், அதுவும் அவரும் அதுதான். இதே மாதிரி தான் எங்கள் தளபதி விஜய் வந்து இருக்கிற 234 தொகுதியில் அவர் முகத்தை வச்சு தான் மற்ற மாஸ்க் போட்டு போயிடுவீங்களா? மாஸ்க் போட்டு போயிடுவீங்களா? மாஸ்க் போட்டு போக மாட்டோம், ஒரு முகம் அதை வச்சு தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணி எங்கள் கட்சியிலேருந்து நாங்கள் வளர்த்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் அதை ஏன் நீங்கள் பெரிய இதாகவே தடையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் அப்புறம் எப்படி தான் கட்சி? தம்பி ஓப்பனாக ஒன்று சொல்லவா? இவர ஓப்பனாக சொல்லவா? அதிமுகவில் ஒரு தொகுதிக்கும் ஒரு ஆணி வேறாக, ஒரு எஃகு கோட்டையாக ஒரு ஆளுங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணி தான் அச்சாணி, புரியுதா? அப்போ நீங்கள் வட மாவட்டத்தில் எஸ்பி வேலுமணி மாதிரி சிவி சண்முகம், அதே மாதிரி கன்னியாகுமரி போனீங்கன்னா அங்கே ஒரு ஆள் இருப்பார். அப்படியே வேறு எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் ஒரு அதிமுக ஒரு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி திமுகவுக்கும் ஆள் இருக்காங்க. கன்னியாகுமரி சைடு போனீங்கன்னா மனோ தங்கராஜ்னு ஒரு ஆள் இருப்பார். அவருக்கு தான் எத்தனை தெரு இருக்குது, எத்தனை சந்து இருக்குது, எத்தனை ஏரியா இருக்குது, எத்தனை வாக்காளர் இருக்காங்கன்னு தெரியும். இதெல்லாம் ஆண்ட கட்சி இல்லை, 50 வருஷமா ஆண்ட கட்சி இல்லை, இப்போ புதுசா வந்த கட்சி. இப்ப இங்க இருக்காருல, இங்க போனா அவர் இருக்காரு, இங்க வந்தா இவர் இருக்காரு. நான் சொல்றேன் கரண்ட்ல கொஞ்சம் கொஞ்ச நேரம். முதலமைச்சரோட ஃபேமுக்காக தான் எல்லா தொகுதியிலும் ஓட்டு விழுகுதுன்னு நீ சொன்னல, அதுக்காக நான் சொல்றேன். அதுக்காக விழல, அவரும் ஒரு காரணம். அதே நேரத்தில் கீழே கிரவுண்ட் லெவலில் ஒரு தொகுதியில் அறியப்பட்ட முகங்களாக அவங்க களத்தில் போய் உளவியலாக பழகி அவங்க நல்லா நெருக்கமாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே தெரியும். இப்போ நான் சொல்கிற பேர் பட்டியலாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரியுமா? ஓகே. சிவி சண்முகம் தெரியுமா? எஸ்பி வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார் தெரியும். இப்போ இவங்கெல்லாம் பேர் தெரிஞ்சிருக்கே. இவங்களோட தொகுதியோட உன்னால் சொல்ல முடியுமே, இவங்களோட தொகுதியோட உன்னால சொல்ல முடியும். அந்த தொகுதியில எத்தனை தெரு இருக்குன்னு முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி தெரியாது. 50 வருஷமா ஆண்டனால தானே நீங்க உங்க பேருக்கெல்லாம் கேட்கும்போது நாங்க சொல்றோம். நாங்க இப்பதானே ஆரம்பிச்சே வந்திருக்கோம். இப்போ எங்க தொகுதியில இதே ராம்நாட்டு தொகுதியில வந்து மாவட்ட செயலாளர் இருக்காங்களாம், அவங்கள நாங்க இப்பதானே பார்க்குறோம். அட்லீஸ்ட் ஜெயிச்சாலோ இல்லை அடுத்து இன்னொரு அரசியல் பார்த்தாவோ தான் அந்த எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியும், புரியுதா? இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எலெக்ஷன்ல நின்று வேட்பாளர்கள் விஜய் மாதிரி நீ பேசுற, என்ன ஜெயிக்க வச்சாதான் நான் வந்து எல்லா தொகுதிக்கும் வருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, உன்னோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி, ஓனர் நாளையிலேருந்து நான் வேலைக்கு வந்து எம்ப்ளாயியாக வரமாட்டேன், நான் வந்தால் ஓனராக தான் உட்காருவேன், உட்காந்ததுக்கு அப்புறமா நான் என் வேலையெல்லாம் கற்றுக்குறேன், அதுக்கப்புறமா நான் வந்து எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு நான் அவங்களுக்கு வந்து பண்ணித்தரேன், நாளிலேருந்து எனக்கு ஓனர் போஸ்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஓனர் எதால் அடிப்பார்? கேமரா வேலையை அடிப்பார். அப்படி இருக்கு. நீனே வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு, நீங்கள் வேலையெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு, நீ இதே கேமராமேனாக இருக்க, ஒரு 10-15 அமைச்சர்களோ எல்லாரையுமே வந்து கற்றுக்கிட்டு, ஏதோ ஒரு தொழிலாளியாக இருக்கேன்னு வச்சுக்க, கற்றுக்கிட்டு அப்போ நீ ஓனர்கிட்ட போயிட்டு எனக்கு ஜிஎம் வேணும், நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓனர் யோசிப்பாரா மாட்டாரா? யோசிப்பார். இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு யோசிப்பார். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் உன்னை ஏன் நான் முதலமைச்சர் ஆக்கணும்? எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் உன்னை ஏன் நான் முதலாளியாக்கி நீ ஆட்சி செய்யணும் கொடுக்கணும்? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. உன்னை எதுக்கு நான் வந்து நீ என்னை என் தலையில் உட்கார வச்சு உன்னை கொண்டாடணும்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்போம். கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ வந்துட்டு நீங்கள் புதுசாக வர மாற்று கட்சி மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி விமர்சனம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா திமுக அதிமுக தவிர வேறு யாருமே வரவே முடியாது. அதனால விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே, சிஎம் ஆக்கி பார்க்கலாமே. இல்லைங்க, நான் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலைங்க. விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. நான் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொன்னேன். விஜய் அங்கிள் வந்து களத்துக்கு வந்துட்டாரு, 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இறங்கி போராடணும், அவர் மக்களோட பிரச்சனையை பேசணும், அன்றாடம் அவர் மக்களுடைய பொழுதன்னைக்கு அவர் இருக்கணும், காலையிலேருந்து அவர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய நிலை இருக்கணும். அந்த கட்சி தொண்டர்களாலே அவர் அணுக முடியல.
எந்த பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுக்க மாட்டாரு, அவர் சார்ந்த மதத்துக்கு குரல் கொடுக்க மாட்டாரு, அவர் சார்ந்த சினிமா துறைக்கு குரல் கொடுக்க மாட்டாரு. அப்படின்னும் போது நான் அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்கு. இங்க பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் நடக்குது, ஆமா நடக்குது. ஆனா அந்த போராட்டம் நடக்கும்போது எனக்கும் அரசாங்கத்துக்குமான ஒரு ஜனநாயக தன்மை இருக்கு, பேச்சுவார்த்தை நடத்தப்படுது, அதுக்கு தீர்வும் கிடைக்குது, அதுக்கு அவங்க வாயில இருந்து என்னால வாக்குறுதியை வாங்க முடியுது, அந்த அளவுக்கு என்னால இங்க ஃபைட் பண்ண முடியுது இல்லையா. நீங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் சோசியல் மீடியான்னு ஒன்று கிடையாதுங்க. அப்போ நீங்கள் போராட்டம் நடத்தினா பெரிய ஒடுக்குமுறைகள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. 10 உடனே பின்னாடி 10 ஃபோன் எடுத்துடுறான். எங்கே ஏதாவது நடத்தினா உடனே அது ஒரு ஆட்சிக்கு ஒரு பயத்தை கொடுக்குதுல்ல, உடனே அங்கே இம்பேக்ட் நடக்குதுல்ல, ஒரு மாற்றம் வருதுல்ல. அந்த ஜனநாயகத்தன்மையோட ஒரு அரசியல் கட்சி வருது அப்படின்னா, எல்லாத்துக்குமான மாற்றாக வருது அப்படின்னா நான் அதை நான் ஏற்றுக்குவேன். சீமானோடைய ஃபோன் நம்பர் வேணும்னு நாங்கள் மீடியா குரூப்பில் கேட்டால் கொடுப்பாங்க. சிஎம்மோட பிஏ நம்பர் வேணும்னு கேட்டால் மீடியா குரூப்பில் கொடுப்பாங்க. விஜயை பார்க்கணும், விஜய் ஒரு பர்சனல் இன்டர்வியூ எடுக்கணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. புசியானது நம்பர் வருது, புசியானது ஃபோன் எடுக்க மாட்டாரு. ஆதவர்ஷனா நம்பர் வருது, ஆதவர்ஷனா ஃபோன் எடுக்க மாட்டாரு. ராஜ்மோகன்ட்ட இன்டர்வியூ கேட்டேன், இல்லை பிரதர் வேணாம் பிரதர்ன்ட்டாரு. வேற யாராவது இன்டர்வியூ கூப்பிட்டு இதே சேனலில் நான் வரேன், வேற யாராவது உட்கார வைங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க. அப்போ நான் அந்த ஒரு கட்சி டிபேட் ஷோக்கு பெண்களை பெண்கள் விட்டுருங்க, பெண்கள் வரவே இல்லை அந்த கட்சிக்கு. பெண்கள் டிபேட் ஷோவில் யாரு டிபேட் ஷோல கலந்துக்க கூடாதுங்கறாங்க. நாம பேசியிருக்கோமே, நம்மளுடைய சேனல்ல பேசியிருக்கோம். ஆமா, கலந்துக்கிட்டாங்களே. இதுக்கப்புறமா கலந்துக்க கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு கட்சியோட வளர்ச்சி, ஒரு கட்சியோட திட்டம், ஒரு கட்சியோட செயல்பாடுகளை பெருசா பேச வேண்டிய இடமே பொதுவெளியான ஒரு ஊடக ஸ்பேஸ் தான். அங்கேயே போகாதீங்கடான்ட்டாங்கன்னா ஏற்கனவே கட்சி வேலை செய்யறதுல செய்யறது ஒன்று டிபேட்ல மட்டும்தான். அதையும் போகாதீங்கடான்னா என்ன அர்த்தம்? அதுக்கும் வரமாட்டாங்க, ஏற்கனவே வரவும் மாட்டாங்க. இப்போ ஃபோன் பண்ணால் எங்கள் கட்சி தலைமை சொல்லிருச்சு, எங்கள் கட்சி தலைமையை மீறி நாங்கள் எந்த வேலையும் செய்யவே மாட்டோம். அப்புறம் எதுக்குடா கட்சி தலைமை வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? நம்ம திரும்ப கேட்கணும். அப்போ நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம், நான் விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்பேன். ஆனால் அவர் நான் எதிர்பார்க்குற தலைவராக இருந்தாருன்னா நான் வாய்ப்பு கொடுப்பேன். இல்லைன்னா நான் எப்படி வாய்ப்பு கொடுப்பேன்? சும்மா புதுசாக வர்றாருன்னா வாய்ப்பு கொடுக்குறேன்னா பவன் கல்யாணம் கொடுத்துட்டு போயிடுறேன், இல்லைனா வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுத்துட்டு போயிடுறேன். சிஎஸ்கேன்னு ஒரு கட்சி வருது, குல் சுரேஷ் கட்சின்னு, அதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்றேன். இல்லை மன்சூர் அலிகானுக்கு போய் பலாப்பழத்தில் போட்டு விட்டுறேன். புதுசாக வந்தால் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே? எனக்கு தெரிஞ்சு மன்சூர் அலிகான் பேசுனது கூட விஜய் பேசலை, அவர் பேசுனது கூட விஜய் பேசுகிறேங்க. அதுக்கு அவரே எவ்வளோ மேலுன்னு தோணுது எனக்கு. அப்போ அவருக்கே நான் ஓட்டு போட்டு போயிடுவேனே. அதனால் நீங்கள் எனக்கு புதுசாக வர தலைவர் எனக்கான தலைவராக இருக்கணும், என் கூட இருக்கணும், என் வழியை புரிஞ்சுக்கணும். நான் ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம்னா என் பக்கத்தில் நிற்கணும். என் வீட்டில் சாவுனா முதல் அவர் நிற்கணும். அட்லீஸ்ட் ஒரு கண்டன அறிக்கையாவது வெளியிடணும். இது எல்லா கட்சியிலும் நடக்குதுங்க, ப்ரூஃபோட கட்டுதுங்க. பொறுப்பில் இருக்கிறவர் இறந்தாருன்னா இரங்கல் அறிக்கையிலேருந்து எல்லாமே வருதுங்க. ஆனால் இந்த கட்சியில் மட்டும் யாராவது ஒருத்தர் இறந்தாருன்னா அவரை நாங்கள் கூட்டத்துக்கு வர சொன்னோமா, ஹீட் ஸ்ட்ரோக் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்த, ஓன் தப்பு அப்படின்னு பழி போட்டுடுறாங்க. அப்போ அவனோட உழைப்பை பாருங்கள். கட்சிக்காக அவன் ரத்தம் சிந்தி வேர்வு சிந்தி உழைச்சி ஒரு கூட்டத்துக்கு போய் செத்து போகிறான். அவன் நினச்சி பார்த்துருப்பானா நாளைக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு? அவன் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவப்பெயர் பாருங்க. நான் படித்து சொன்னேன் கூட்டத்துக்கு போய் உயிரை விட்டியே, அவங்க பாரு பழி போடுறாங்கன்னு ஒரு பேர் வராது. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் ஏன் அந்த மாற்றுன்ற ஒரு பேரில் இந்த கட்சியை நான் தேர்வு செய்யணும்னு நான் கேட்குறேன். சரி, ரொம்ப பொறுமையாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நிறைய பேர் வந்தாங்க. அந்த எங்கள் ஆஃபீஸில் இருந்தும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த முகங்கள், அவங்க எதிர்பாராத நிறைய கேள்வி வரும்போது ஜாக்கிரதையாக வரும். ஓகே, எனிவேஸ் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.